இன்னைக்கு என்ன நம்ம செய்ய போறோம்னா, முருங்கைக்கீரை சாம்பார் செய்ய போறோம். பேச்சுலர் ரூம்ஸ் ஓகேங்களா? அதுக்கான தேவையான சில திங்ஸ்லாம் எடுத்துக்கலாம். பூண்டு, பருப்புலாம் வேக போட்டு வச்சு 1 கிலோ பருப்பு. நாங்க ஒரு 2 மெம்பர்ஸ் தான் ஒன்லி ஓகேங்களா? இந்த பூண்டு உரிச்சிட்டே இருக்கிறோம். அதுக்கு தேவையான மஞ்சத்தூளு, பூண்டு உரிச்சு கையோட அப்படியே போட்டுடலாம் ஓகேங்களா? பூண்டு உரிச்சு அதோட கொட்டிட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட கார்டன் ஏரியா கீழ இருக்குது. சரி ஓகே அங்க போயிட்டு முருங்கைக்கீரை பறிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கண்ணத்தோட உள்ள போயிருக்கோம். வாழை மரமும் இருக்கு. நம்மளுக்கு தேவையான அப்பப்ப ஒரு வாழை பொரியல்லாம் பண்ணிக்கலாம். இந்த முருங்கை இலை பாத்துங்க. ஒரு 1 இயர் ஆகுது. எங்கேயும் போக தேவையில்ல. நம்மள தேடி இருக்குது நம்ம இடத்துல. வீட்டுக்கு பக்கத்துலயே முருங்கைக்கீரைலாம் வளங்க. வாரத்துக்கு 1 முறை சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து. முக்கியமா பெண்கள் நல்லா சாப்பிடுங்க. ஓகேங்களா? அதிக இரும்பு சத்து கூடிய ஒரு முருங்கைக்கீரை. அது நேச்சுரலா வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு மரம் ஓகேங்களா? ஓகே. நாங்க 2 பேருன்றதால அதுக்கு தேவையான ஒரு 10 இலக்கம் கூட ஒடிச்சிட்டோம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் எங்களுடைய வாழை மரத்துல குருவி கூண்டு. சரி குருவி கூண்டு தான் இருக்குன்னு பார்த்தேங்க. பார்த்தா 2 முட்டை வேற இருக்குது. 3 முட்டை இருக்கு. அதையும் பார்த்தோம். ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஓகேங்களா? அதையும் பார்த்தோம். அப்படியே ஒரு சந்தோஷன்றத விட ரொம்ப இன்பமா இருக்கு. ஏன்னா நாங்க இருக்கிற மரத்துல ஒரு 3 குருவி கூண்டு வந்து மரத்துல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரம் இருக்கு. பக்கத்திலே அப்படியே பார்த்துட்டோம். அது சந்தோஷமான விஷயம். தெரியுதுங்களா? அதான். ஓகே. சரி ஓகே. நம்ம ஏரியாவுக்கு போகலாம் வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆனியனு, ஒரு 3 ஆனியன் மட்டும் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 3 தக்காளி. அது தேவையான ஏன்னா பருப்பு வேக போடும்போது அது வேக போட்டுறணும். வெங்காயம் கட் பண்ணி வேண்டியது தான். 2, 2 பீஸா போதும். ஏன்னா பருப்புல தானே வேக போட போறோம். அதனால ஓகே. முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்த கட் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்த சுத்தம் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தக்காளி, நம்மளுக்கு தேவையான தக்காளி ஒரு 3 தக்காளி போதும். இல்ல 4 தக்காளி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது ரொம்ப பொடிசாவும் கட் பண்ணதில, சரி நான் ரொம்ப டைம் ஆனதால பொடிசா கட் பண்ணிட்டேன். அப்படியே தக்காளி வேக போட்டுற வேண்டியது தான். பேச்சுலர் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. சமைக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படிதான் வீட்ல அம்மாவோட சுவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. பேச்சுலரோட அருமை வந்தா தான். ஓகேங்களா? இந்த பருப்புல தக்காளி, வெங்காயம்லாம் போட்டாச்சு. இந்த வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ற அவ்வளோதான். அது வெங்காயம் மட்டும் ஒரு 4 பீஸா கட் பண்ணிக்க. ஏன்னா கொஞ்சம் அது வேகறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது அதுவும். கொஞ்சம் டைம் நம்மளுக்கு இல்ல. ஏன்னா நானும் தூங்கணும் நைட் ஷிஃப்ட்டா என்னால முடியல. ஓகேங்களா? இந்த வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் ஒரு 10 நிமிஷத்துல வெந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பீப்பிள்ஸ் அதெல்லாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சன் இன்னைக்கு வேற அதிகாலையில ரொம்ப அதிகமா இருக்குங்க பாண்டிச்சேரி ஏரியால. சரி ஓகே. பெருசா இந்த முருங்கைக்கீரை ஆஞ்சிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் முருங்கை இலையில பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு புழுக்கெல்லாம் இருக்கும், முட்டைலாம் இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு துடைச்சிருங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்சு நல்லா வேக போட்டுற வேண்டியதான். அதை வேக போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் தான். தண்ணி வடிகட்டிட்டு கீரை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஒரு புளி தண்ணியை ஊற வச்சாச்சு. ஓகே. கீரை வந்துருச்சு. கீழே இறக்கி வச்சுட்டு வீட்லேருந்து எடுத்துட்டு வந்த ஒரு பானை சட்டி. மறக்க முடியாத எங்க அம்மா கொடுத்த ஒரு பானை சட்டி. வீட்லேருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் கடையிறதுக்கு. அவங்களோட ஞாபகத்தை இருக்குவாங்க. நான் அப்பப்ப வாரத்துக்கு ஒரு முறை சமைச்சுக்குவேன். நீங்களும் சமைச்சு பாருங்க. அப்புறம் தேவையான கல் உப்பு போட்டாச்சு. கல் உப்பு நம்ம அரைக்கும் போது போட்டால் தான் அதோட அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாஃப்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கடைஞ்சிட்டு இன்னும் 2 வேலை தான் இருக்கு. அப்படியே தாளிக்கிற வேலை தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% சால்வ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய், வடை இருந்தா வடம் ஆட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா சில பேர் கடுகு இருந்தால் கடுகு போட்டுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வடை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுறேன். கொஞ்சம் சீரகம் போட்டால் ஒரு ஸ்மெல்லு நல்லா இருக்கும். ஓகேங்களா? எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி செய்கிறாங்க அம்மா. வேற வழி இல்லை. ஓகேங்களா? நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இதுன்னு. சீரகம் அதுக்கப்புறம் சீரகம் பொன்னிறமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வடகம் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் போடனே வர மிளகா ஒரு 4 மிளகா போதும். அதிகமாக போட்டதில்ல. ரொம்ப காரம். ஓகேங்களா? பொன்னிறமா வதக்கிட்டு அப்படியே பானையில் அப்படியே இறக்கிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படி கடைய வேண்டியது தான். ஓகேங்களா? அது கடைஞ்சா அதோட நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது உடனே கடைஞ்சிடணும் அதுலேயே. அதுக்கு தான் எனக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கும் 100% ஃபினிஷிங் பண்ணியாச்சு.
எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. எதனா மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க பார்த்துக்குறோம். ஏன்னா நாங்களும் பேச்சுலர் தான். ஓகே. பாய் பாய். தேங்க் யூ வெரி மச்.